அப்போ இதை நான் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் சொல்லணும், இல்லை குரூப் ஃபங்க்ஷன்ங்கிறத சொல்லணும். ஓகேவா? அப்போ இந்த அக்ரிகேஷன் ஃபங்க்ஷனோ இல்லை குரூப் ஃபங்க்ஷன் நான் சொன்னேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும்னா இட் வில் ரிட்டர்ன் ஒன்லி ஒன் அவுட்புட். ஓகேவா? எனக்கு இது ஒரே ஒரு அவுட்புட்டை மட்டும் தான் கொடுக்கணும். அதுதான் அக்ரிகேஷனோட வேலை. ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்ம இப்போ மல்டிபிள் டிரான்சாக்ஷன் இருக்குமா, மல்டிபிள் டிரான்சாக்ஷன் பாரு எனக்கு சிங்கிள் டிரான்சாக்ஷனாக கொடு அப்படின்னு சொன்னால் அது யூஸ் பண்ணுறது தான் அக்ரிகேட் ஃபங்க்ஷன். ஓகேவா? அப்போ இட் வில் ரிமூவ் த டூப்ளிகேட்ஸ் பை செலக்ஷன் itself. நான் செலக்ட் பண்ண போகிற டேட்டாவை இது என்ன பண்ணிடும், டிஃபால்ட்டாக ரிமூவ் பண்ணிடும். எதை? டூப்ளிகேட் வேல்யூஸை. ஓகே, அது டூப்ளிகேட்ஸ் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது எக்ஸலில் ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் எக்ஸல் ஓப்பன் பண்ணி ஒரு டேட்டாவை காட்டுறேன். ஓகே, இப்போது கஸ்டமர் டேபிள் எடுத்துக்கும். இப்போ கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்களா, கஸ்டமர் ஐடி, அவங்க நேம் இருக்குமா, அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்களா, பர்ச்சேஸோட ப்ராடக்ட் இன்கேஸ் நான் என்ன பண்ணுறேன், பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் ப்ராடக்ட் நேம் அப்படின்னு வைக்கிறேன். அதுக்கான ப்ரைஸ், அதுக்கான குவான்டிட்டி இருக்குமா, இப்படி இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த டேட்டாவை நான் பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்ல போறேன். இப்போ கஸ்டமர் ஐடி 1 2 3 இப்படி இருப்பாங்க. இப்போ ஏஏ பிபி சிசி அப்படின்னு வச்சுருப்போம். இப்போ ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா ஏஏஏ பிபிபி சிசிசி இந்த மாதிரி ஏதோ டேட்டா இருக்குது. இதில் 90 ரூபா, 99 ரூபா, இப்போ வந்து 98 ரூபா இப்படி இருக்குது. இது வந்து ஒரு ப்ராடக்ட் ஒன்று, இது டே 1 வாங்கியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது டே 2 வருதா, இப்போ டே 2 வரும்போது இந்த கஸ்டமர் 1க்கான கஸ்டமர் திரும்ப வரலாமா, அவங்க விவிங்கிற ப்ராடக்ட் வாங்கலாமா, 900 ரூபா வருமா, குவான்டிட்டி 1 2 வாங்கலாம், டோட்டல் ப்ரைஸ் எனக்கு மாறும். கரெக்டாக? இல்லை நான் 1 வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. திரும்ப 4க்கான கஸ்டமர் வராங்க அப்படின்னா புதுசு, அவங்க இது வேணால் வாங்கலாம். கரெக்டாக? இப்படி இருக்கு. திரும்ப 2க்கான கஸ்டமர் வரலாமா, அவங்க இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா. இப்போ சொல்லுங்க, இது எல்லாமே சேர்ந்ததான டிரான்சாக்ஷன். கரெக்டா? நான் இதில் மேக்ஸிமம் கேட்டேன்னா எனக்கு எவ்வளோ வரும், இந்த ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கேட்டால் எனக்கு எவ்வளோ வரணும், 900 தான். அதான் மேக்ஸிமம். கரெக்டா? என்னதான் இவ்வளோ வேல்யூ இருந்தாலும் 6 ரெக்கார்டு இருந்தாலும் எனக்கு மேக்ஸிமம்ங்கிறது ஒரு ரெக்கார்டு தான் சொல்கிறோமா, மினிமம்னா 33 சொல்லுவோமா. இது இப்போ மேக்ஸ், இது மினிமம். அப்போது சம் ஆஃப் போட்டுனா இது எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு ஆட் பண்ண எவ்வளோ வருது, 2119 வருதா. அப்போ அதுதான் சம். கரெக்டா? அப்போ இதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு டோட்டல் சம்மேஷன் எவ்வளோ, 21 டிவைடட் பை நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து 6. அப்போ இது ஆவரேஜா. ஓகே, இதை கவுண்ட்னா 6. அப்போ இதுதான் அக்ரிகேஷன் சொல்லுவேன். ஓகேவா? அப்போ எனக்கு எத்தனை டேட்டா தான் ரிட்டர்ன் பண்ணுது, நான் மினிமம் போட்டா ஒரு ரெக்கார்ட், மேக்ஸிமம் போட்டா ஒரு ரெக்கார்ட், சம் போட்டா ஒரு ரெக்கார்ட், ஆவரேஜ் போட்டா ஒரு ரெக்கார்ட், கவுண்ட் போட்டா ஒரு ரெக்கார்ட். ஓகேவா? அப்போ அக்ரிகேஷன் வேலையை என்னன்னா இருக்கிற எல்லா டேட்டாவும் ரிமூவ் பண்ணிட்டு, டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணிட்டு ஒரே ஒரு டேட்டா மட்டும் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? இது கிளியரா? அப்போ இதுக்கான வேல்யூஸ் என்ன அப்படின்னா மின், மேக்ஸ், ஆவரேஜ், சம், கவுண்ட். இதுதான் அக்ரிகேஷன் வேல்யூ. அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்ங்கிறது இதுதான். ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்க, ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணுறேன், மினிமம் ஆஃப் சேலரி போடலாமா, நம்மளுடைய சேலரி கிளம்பிருக்கா, மினிமம் ஆஃப் சேலரி போட்டால் எனக்கு எவ்வளோ இருக்குன்னு கரெக்டா, ஒரே ஒரு ரெக்கார்ட் தான் ரிட்டர்ன் பண்ணுதா, ஒரு ரெக்கார்டா மல்டிபிள் ரெக்கார்ட் ரிட்டர்ன் பண்ணுதா, மேக்ஸிமம் வேல்யூஸ் 24. ஓகே, அப்போ சம் ஆஃப் சேலரி போட்டா இவ்வளோ வருதா, அப்போ ஆவரேஜ் ஆஃப் சேலரி போட்டால் என்ன வரணும், ஸோ
டோட்டல் சம் ஆஃப் சேலரி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எனக்கு வரணும். கரெக்டா? எனக்கு இந்த மாதிரி ரெக்கார்ட் வருமா? ஓகே. அப்போ கவுண்ட் போட்டா எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்கு மொத்தம்? 107 ரெக்கார்ட்ஸ் எனக்கு வந்துச்சா? இது கிளியரா? இப்போ நம்ம இங்க பார்த்தது அப்படியே வருதா? இது வரைக்கும் கிளியரா? ஆன்லைன்? எஸ் ப்ரோ. எஸ் ப்ரோ. இப்போ என்ன பண்ண போறேன்னா கவுண்ட்ல இன்னொன்னு கொடுக்க போறேன். கவுண்ட் ஆஃப் ஸ்டார் அப்படிங்கறத கொடுக்க போறேன். கவுண்ட் ஆஃப் ஸ்டார்ங்கிறது என்ன பண்ணும்? மல்டிப்ளிகேஷன். நோ. ஸ்டார்ங்கிறது என்ன பண்ணும்? செலக்ட் ஸ்டார் போட்டா என்ன பண்ணும்? செலக்ட் ஆல் கரெக்டா? அப்போ எல்லா காலமுக்கான டேட்டாவையும் இது எடுக்கிறோம். கரெக்டா? அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நீங்க எவ்வளவு இருக்கு? இதுல ஒன்னு இருக்கு. இது என்னன்னா காலம் நேம் கொடுக்க போறேன். எம்ப்ளாயி ஐடி கொடுக்க போறேன். ஓகே, ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் என்ன வருது? 107. இங்க ஒரு காலம் தான், ஒரு ஃபங்க்ஷன் தான் கொடுக்கணுமா, ஒரு காலம் தான் கொடுக்கணுமாங்கிறது கிடையாது. இப்போ நீங்க மினிமம் ஆஃப் எம்ப்ளாயி ஐடியும் நீங்க கொடுக்கலாம் இங்க. ஓகேவா? இப்படியும் ஒர்க் அவுட் ஆகும். ஒரு இதுல மல்டிபிள் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. சேம் பிராக்கெட் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது ப்ரோ. அதுல கொடுக்க முடியாது. ஏன்னா அக்ரிகேட் ஃபங்க்ஷன் ஒன்று தானே, ஒரு காலம் தானே அக்ரிகேட் பண்ணணும். ஓகே. ரெண்டு காலமுக்கு அதை செக்ரிகேட் பண்ண முடியாது. கரெக்டா? ஓகே ப்ரோ. இங்க இதுதான் கிடையாது. மேக்ஸிமம் ஆவரேஜ் சேலரி எல்லாமே இங்க கொடுக்க முடியும். ஒரே காலம்ல வச்சு இப்படியும் கொடுக்கலாம். அப்ப சேலரி காலம்ல ஆவரேஜ் என்ன அப்படிங்கிறது சொல்லும். ஆனா எனக்கு எத்தனை ரோ தான் ரிட்டர்ன் பண்ணுது? அப்போ உண்மையிலே மினிமம் சேலரி 2100 தான், எம்ப்ளாயி 100 தான் கண்டிப்பா கிடையாது. கரெக்டா? ஆவரேஜ் சேலரி எனக்கு அது கிடையாது. ஓகே, இப்போ எல்லா ஃபங்க்ஷனும் ஒரு இதுல யூஸ் பண்ண முடியுதா? ஒரே செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல எழுத முடியுது. பட் இந்த கவுண்ட் ஆஃப் காலம் நேம் கொடுக்கும்போது கவுண்ட் ஆஃப் கமிஷன் பிசிடிங்கிற ஒரு காலமா நான் கொடுக்குறேன். எனக்கு எத்தனை ரெக்கார்டு வரணும்? ஆனா எனக்கு வெறும் 35 தான் வருது. ஏன்? நல் இருக்கு. அப்போ அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ல நல் இருந்தா அதை கன்சிடர் பண்ணாது. ஓகேவா? அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு காலம்ல நல் இருக்கு அப்படின்னா அந்த காலம்ல அந்த கவுண்ட் ஆஃப் வேல்யூஸை நீங்க எடுத்தீங்கனாலோ எது எடுத்தாலும் அந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ல இருக்கிற வேல்யூவை கன்சிடர் பண்ணாது. கீழே கீழே ஸோ இந்த இடத்துல கவுண்ட் ஆஃப் ஸ்டார் கொடுத்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்டை எடுக்கும். ஓகேவா? will not consider null. கவுண்ட் ஆஃப் காலம் நேம் கொடுத்தா சரி, it will not consider null. நல்ல கன்சிடர் பண்ணாது. கரெக்டா? it will consider null. நல்ல ஒரு வேல்யூ தான் சரி கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா இங்க நமக்கு கன்சிடர் பண்ணாது. ஸோ நல் வேல்யூ இல்லாம நமக்கு மீதி என்ன இருக்கோ அது மட்டும் நமக்கு பாப்புலேட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ அக்ரிகேட் காலம்ல நம்ம கொடுத்துருக்கோம் செலக்ட்ல. சரியா? சப்போஸ் எனக்கு மினிமம் சேலரி தான் வேணும்னு நான் சொல்றேன் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். வீடியோ தெரியுங்களா?
இப்போ இந்த மினிமம் சேலரி எடுக்கிறோம். இப்போ ஒன்று சொல்லுங்க, இந்த கஸ்டமர் டேட்டா இருக்கா? இப்போ கஸ்டமர் வைஸ் நான் என்ன பண்ண போறேன்? மினிமம் சேலரி எடுக்க போறேன். ஓகேவா? அப்போ கஸ்டமர் வைஸ் மினிமம் சேலரி எடுத்தனா இன்னைக்கு எத்தனை ரெக்கார்டு இருக்கு? 1 2 3 4 4 ரெக்கார்டு தான் யூனிக் ரெக்கார்டா? அப்போ கஸ்டமர் வைஸ் நான் வந்து மினிமம் சேலரி எடுத்தேன்னா ஒன்ல மினிமம் சேலரி என்ன? 90. கரெக்டா? 2ல மினிமம் சேலரி என்ன? 33. No, 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 28. இதுல 3ல ஒன்று தான் இருக்கு, ஒன்று மட்டும் வரும். 4ல ஒன்று தான் இருக்கு, ஒன்று மட்டும் வரும். அப்போ இதுலயே மேக்ஸிமம் எடுத்தனா 900 வருமா? புரியுதா? இதுல 900 வருமா? கரெக்டா? இதுல 98 தான், இதுல 33 தான். புரியுதா? அப்போ எனக்கு 2 ரெக்கார்டு இருந்தா 2 ரெக்கார்டு வரும். ஆனா அதுல எது மினிமம் எது ஹையஸ்ட் வேல்யூங்கிறது எனக்கு சொல்லணுமா? அப்போ எத்தனை ரெக்கார்டுகள் எனக்கு எத்தனை ரெக்கார்டு ரிட்டர்ன் பண்ண போகுது? ஒரு ரெக்கார்ட் பேஸ்ட் ஆன் இந்த காலமை பொறுத்து. அப்போ இது நான் அக்ரிகேட் காலமா இருக்கணும். ஐயோ, அப்போ இதுல ரூல் எப்படி இருக்கணும்னா, இப்போ மினிமம் சேலரி எடுத்தோமா, select all from employees. இது எடுத்தோமா, இதுல டிபார்ட்மெண்ட் ஐடியா டூப்ளிகேட் இருக்குமா? ஏன்னா இப்போ இந்த ஜாப் ஐடியா பார்த்தீங்கன்னா ஏடிவிபி ஏடி ப்ளஸ் ஏசி அக்கௌண்ட் ஐடி ப்ரோக்ராம் இந்த மாதிரி இருக்கா? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு கீழே இருக்கிற சேலரிலாம் வாங்க முடியுமா? ஜாப் ஐடி கீழே இருக்கிறதுலாம் வாங்க முடியும், பார்க்க முடியுமா? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கிறத பார்க்க முடியுமா? ஏன்னா 90ல 3 பேர் இருக்காங்களா? அது எனக்கு மேக்ஸிமம் எது மினிமம் எது தெரியணும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் எனக்கு மினிமம் சேலரி என்ன மேக்ஸிமம் சேலரி வேணுங்கிறத நான் சொல்ல போறேன். அப்போ நான் என்ன பண்ணணும்னா மினிமம் சேலரி நான் சொல்ல போறேன். ஓகே, ஒரு ரெக்கார்டு வருது, ஆனா எனக்கு எதை பேஸ் பண்ணி வரணும்? டிபார்ட்மெண்ட் வைஸ் பேஸ் பண்ணி வரணும். ஓகேவா? ஃப்ரம் சரி, இப்போ இதான் யூஸ் பண்ண போறது என்னது? குரூப் ஃபங்க்ஷன். குரூப் பை எதை குரூப் பண்ண போறேன்? டிபார்ட்மெண்ட் ஐடி. ஏன்னா டிபார்ட்மெண்ட் வச்சு தான் எனக்கு என்ன இருக்கு? டூப்ளிகேட். இங்க நான் எப்படி கஸ்டமர் வச்சு நான் டூப்ளிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ, யூனிக் ரெக்கார்டு எடுக்கிறனோ, அதே மாதிரி யூஸ் பண்றதா என்னது? குரூப் பை. அப்போ குரூப் பைனா இது ரெண்டும் ஒரு ரெக்கார்டா? அப்போ ஒரு ரெக்கார்டை கன்சிடர் பண்ணும். 2 2 ரெக்கார்டா? அப்போ அது ஒரு ரெக்கார்டை கன்சிடர் பண்ணும். அப்போ ஒன்னுல ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு என்ன, மினிமம் என்ன, மேக்ஸிமம் என்ன? 2ல ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு மினிமம் என்ன, மேக்ஸிமம் என்ன? 3ல மேக்ஸிமம் என்ன, மினிமம் என்ன? ஆவரேஜ் என்ன, கவுண்ட் என்ன, சம் என்ன? ஓகேவா? அப்போ மினிமமா சேலரி நான் போட்டு டிபார்ட்மெண்ட் வைஸ் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் நீங்க இங்கேயும் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? இப்போ பாருங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் மினிமம் சேலரி எனக்கு இருக்குதா? மொத்தமா 12 டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த 12 டிபார்ட்மெண்ட்லயும் மினிமம் சேலரி இருக்கா? 10ல ஒரே ஒரு ரெக்கார்டு தான் இருக்கும், 2ல என்ன இருக்கும்? ஒரே ஒரு ரெக்கார்டு தான் இருக்கும். இங்க போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ 10ல எனக்கு ஒரே ஒரு ரெக்கார்டு தான் இருக்கா? அது ஒரு ரெக்கார்டு தான் வரப்போகுது. மினிமம்னாலும் மேக்ஸிமம்னாலும் அது ஒன்று தான். 20ல அப்போ மினிமம் போட்டா, அப்போ மேக்ஸிமம் போட்டா, அப்போ 30ல இவ்வளோ ரெக்கார்டு இருக்கா? மினிமம்னா 2600, 2500 இருக்கு. ஓகேவா? மேக்ஸிமம் போட்டா 11,000. ஓகேவா? இப்போ புரியுதா எப்படி வரப்போகுதுன்னு? அப்போ டிபார்ட்மெண்ட் வைஸ் எனக்கு மினிமம் சேலரி மேக்ஸிமம் சேலரி வரப்போகுது. டிபார்ட்மெண்ட் வைஸ் மினிமம் சேலரி மேக்ஸிமம் சேலரி வருதா? 10ல ஒரு ரெக்கார்டு தான் வருது. அப்போ 20ல 6,000 வருதா? இப்போ இதே மேக்ஸிமம் போட்டோம்னா 13,000 வரணும். கரெக்டா? இங்க நான் ஒவ்வொருத்தனையும் போய் பண்றதுக்கு பதிலாக ஆர்டர் போய் கொடுக்கலாம். ஆர்டர் எப்பவுமே கொரியோட கடைசியில தான் வரணும். கரெக்டா? புரியுதா? இப்போ கரெக்டா இங்க மாறுது வருதா? எப்படி வருதுன்னு? அப்போ ஆவரேஜ் போட்டா
ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஆவரேஜ் சேலரி வந்துடுமா? சம் போட்டா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் என்ன சம் வேல்யூ இருக்கு, மொத்தமா இருக்க வேல்யூஸ் எனக்கு வருதா? கவுண்ட் போட்டா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் எவ்வளவு பேர் வேலை பார்க்கறாங்கிறது கவுண்ட் வருமா? எத்தனை பேர் சம்பளம் வாங்குறாங்கிறது கவுண்ட் வருமா? இது கிளியரா? எஸ் ப்ரோ. இந்த குரூப் ஃபங்க்ஷன்ல என்ன ஒரு இது ரூல் அப்படின்னா, நான் அக்ரிகேட் காலம்ப நம்ம செலக்ட் கிளாஸ்ல எழுதியிருந்தோம் அப்படின்னா அது மேண்டேட்டரியா குரூப் பைல எழுதணும். ஓகேவா? இப்போ இந்த குரூப் பைல எழுதாம இப்போ இந்த கொரிய ஓட்டுறேன். ஓகே, இப்போ இந்த கொரிய ரன் பண்றேன். நாட் சிங்கிள் குரூப் ஃபங்க்ஷன் வருதா? விச் இஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்க காலம்ல அக்ரிகேட் காலம் பண்ணியிருக்கேன். நான் அக்ரிகேஷன் பண்ணியிருக்கேன் விச் இஸ் சம் மினிமம் ஆவரேஜ் கவுண்ட் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன். அது இல்லாம நான் அக்ரிகேட் காலமா செலக்ட் பண்ணியிருக்கேன்னா இது அக்ரிகேஷன் வேல்யூவே கிடையாது. கரெக்டா? இதுல எப்படி இருக்கும்? 10 20 30 30 40 50 50 50 50 இந்த மாதிரி எத்தனை டேட்டா வரணும். அப்போ எனக்கு இருக்கிற டேட்டாவை நான் கவுண்ட் பண்ணேன்னா அப்போ அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் எனக்கு என்ன பண்ணும்? ஒரு அவுட்புட் தான் கொடுக்கும். அப்போ நான் அக்ரிகேட் காலம் நான் செலக்ட் எழுதிட்டேன்னா அதை நான் என்ன பண்ணணும்? குரூப் பைல எழுதணும். ஏன்னா அப்போதான் அந்த டேட்டா எனக்கு என்ன ஆகும்? குரூப் ஆகும். கரெக்டா? இது 1ல எத்தனை டேட்டா இருந்தாலும் ஒரே ஒரு கடை ரிட்டர்ன் பண்ணும். 2ல எத்தனை டேட்டா இருந்தாலும் ஒரு கடை ரிட்டர்ன் பண்ணும். புரியுதா? ஆனா எனக்கு புரியுதா? ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இந்த டேட்டா எனக்கு பிரிண்ட் ஆச்சு. இப்போ மினிமம் சேலரி எடுத்தேன். எனக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் எனக்கு மினிமம் சேலரி வருதா? ஓகே, இப்போ என் ரெக்யர்மெண்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துட்டேன்னா இப்போ இந்த கொரியர் ரன் பண்ணா ரன் ஆகுமா ஆகாதா? இந்த கொரியர் ரன் பண்ணா ரன் ஆகுமா ஆகாதா? ஆன்லைன் நான் என்ன சொன்னேன்? நான் அக்ரிகேட் காலமை செலக்ட் கிளாஸ்ல எழுதியிருந்தீங்க அப்படின்னா அது எங்க கொண்டே கொடுக்கணும்னு சொன்னேன்? குரூப் பைல கொடுக்கணும். குரூப் பைல கொடுக்கணும். இப்போ இது ரன் பண்றேன். நாட் அ குரூப் எக்ஸ்பிரஷன் வந்துருச்சா? இதுக்கு முன்னாடி நம்ம குரூப் ஃபங்க்ஷனே எழுதல. அப்ப எனக்கு என்ன வந்துச்சு? நாட் அ சிங்கிள் குரூப் ஃபங்க்ஷன் வருது. ஏன்னா நீங்க காலம் எழுதிருக்கீங்க ஆனா அந்த குரூப் பைல எழுதவே இல்லைன்னு அர்த்தம். ஆனா இப்ப குரூப் பைல எழுதிருக்கீங்க ஆனா செலக்ட் கிளாஸ்ல ஒரு காலம் தான் எழுதிருக்கீங்க, மீதி காலம் எழுதலைன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ நாட் அ குரூப் பை ஃபங்க்ஷன்னா ஏதோ ஒரு காலமா மிஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். நம்ம நாட் அ சிங்கிள் குரூப் ஃபங்க்ஷன் சொல்லிடுச்சுன்னா எந்த ஒரு குரூப் சரி எந்த ஒரு காலமையுமே நம்ம என்ன பண்ணலாம் அர்த்தம்? குரூப் பைல எழுதணும்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணும்? குரூப் பைல ஃபர்ஸ்ட் நேம் எழுதணும். இப்போ இதுக்கு முன்னாடி எனக்கு எத்தனை ரெக்கார்டு காட்டுச்சு? 12 ரெக்கார்டு காட்டுச்சு. இப்போ இது எனக்கு எத்தனை ரெக்கார்டு காட்டும்? 12 தான் காட்டுமா? மோர் தென் 12 காட்டுமா? இல்ல 12 கம்மியா காட்டுமா? ஏன்? ஏன்னா ஒரே எம்ப்ளாயி ஒரே அப்படி கிடையாது. எனக்கு டிபார்ட்மெண்ட் நேம் இருக்கு, ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு. அப்போ டிபார்ட்மெண்ட் நேம்ல எனக்கு 10 20 30 40 50 தான் வரப்போகுது. ஆனா ஃபர்ஸ்ட் நேம் எனக்கு சேமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லையா? கரெக்டா? இப்போ இந்த இடத்துல கொரியர் ரன் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கா? இப்போ இதை தனியா எழுதுறேன். எம்ப்ளாயி ஐடியானா ஃபர்ஸ்ட் நேம் இருக்கும். டிபார்ட்மெண்ட் ஐடியா அண்ட் தென் சேலரியா, இந்த 3 காலம் வச்சு தான் பேசுறோம். அப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, டேவிட் ஜெனிஃபர் 10 4400 இது யூனிக் ரெக்கார்ட். பேட் 20 இது யூனிக் ரெக்கார்ட். மைக்கேல் 20 யூனிக் ரெக்கார்ட். சிகல் 30 யூனிக் ரெக்கார்ட். இப்போ இதுல ஏதாச்சும் டூப்ளிகேட் வந்தாதான் அது எனக்கு ஒரு ரெக்கார்டா மாறும். கரெக்டா? இங்க அந்த மாதிரி ஏதாச்சும் வருதுன்னு பாருங்க.
இங்க ஜேம்ஸ் இருக்கா? ஜேம்ஸ் இருக்கா? இன்னொரு ஜேம்ஸ் இங்க இருக்கா 50லயே? அப்ப 2 ரெக்கார்டு சேர்ந்து தான் ஒரு ரெக்கார்டா வரணும். ஓகேவா? இப்ப பாருங்க. எனக்கு எத்தனை டேட்டா வருது? 101 ரெக்கார்ட்ஸ் வருது. ஆனா நம்ம பார்த்த 50ல டேவிட்கா ஜேம்ஸா? ஜேம்ஸ் கரெக்டா? ஜேம்ஸ்ல இப்ப எனக்கு எத்தனை ரெக்கார்டு வருது? இப்போ இந்த மினிமம் பதிலா மேக்ஸிமம் போட்டா மேக்ஸிமம் 70 போட்டா டேவிட்கான ஜேம்ஸ்கான ரெக்கார்டு என்னன்னு பாருங்க. 2200 300 இருந்துச்சு. இப்போ 2500 வருதா? எப்படி மாறுது அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் நேம் காலமையும் சேர்த்து தான் எடுத்துட்டு வரும். இப்போ இந்த கஸ்டமர் நேமே நான் எடுக்கிறேன். ஓகேவா? கஸ்டமர் ஐடி வச்சு எடுத்தா எனக்கு யூனிக் ரெக்கார்டில் வரும். அப்போ இந்த ரெக்கார்ட் மட்டும் வரும். இப்போ சப்போஸ் நான் இந்த ப்ராடக்ட்டையும் சேர்த்து எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ப்ராடக்ட் நேம் வித்தியாசமா இருக்கா? இங்க ஏஏஏ, இங்க விவிவி. ப்ராடக்ட் நேமே சேர்த்தா இது ஒரு ரெக்கார்டு வருமா 2 ரெக்கார்டு வருமா? 2 ரெக்கார்டு வரும். ஏன்னா யூனிக் ரெக்கார்டு எடுக்கும்போது 1AA வரைக்கும் யூனிக். ஆனா சரி ஒரே டேட்டா எனக்கு காமன் ரெக்கார்டு. ஏஏஏ விவிவிவி ரெண்டுமே யூனிக் ரெக்கார்டு கரெக்டா? இது தனி ரெக்கார்டு, அது தனி ரெக்கார்டு. அப்போ ரெண்டுமே எனக்கு வந்துடும். புரியுதா? அப்படிதான் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். புரியுதுங்களா? அப்போ எத்தனை காலம் எழுதினாலும் அத்தனை காலத்தையும் நம்ம என்னதான் பண்ணிடணும்? அக்ரிகேட் வேல்யூஸா கொடுக்கணும். ஓகேவா? அப்போ நான் அக்ரிகேட் ஃபங்க்ஷனை நம்ம குரூப் பைல எழுதிதான் ஆகணும். அதுதான் ரூல். இது கிளியரா? ஓகே. குரூப் ஃபங்க்ஷன் நம்ம வேற கிளாஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா இங்க டேட்டா நான் ஃபில்டர் பண்றேன்னா எனக்கு எதை பேஸ் பண்ணி நான் ஃபில்டர் பண்ண போறேன்? எய்தர் நான் ஃபர்ஸ்ட் நேமையோ இல்லை லாஸ்ட் நேமையோ இல்லை டிபார்ட்மெண்ட் வச்சு தான் ஃபில்டர் பண்ண போறேன். கரெக்டா? அப்படி கொடுக்கறதுனால யூஸ்ஃபுல்லானா கண்டிப்பா யூஸ்ஃபுல் கிடையாது. மினிமம் சாலரி எடுக்கிறேன். ஓகே. இப்போ குரூப் பை எப்பவுமே எதுக்கு முன்னாடி வரணும்? வேற கிளாஸ்க்கு முன்னாடி வரணும். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லாம் பார்த்தோமா? இப்போ டிபார்ட்மெண்ட் ஐடின்னு எடுத்துக்கிறேன். இப்போ டிபார்ட்மெண்ட் ஐடி 19 கொடுக்குறேன். டிபார்ட்மெண்ட் 19ல ஒரே ஒரு மினிமம் தானே வரும். நான் மற்ற காலம்கான டேட்டா எடுத்துருக்கேன்னா இது யூஸ்ஃபுல் கிடையாது. கரெக்டா? ஆப்டிமைசேஷனுக்காக தான் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த அக்ரிகேஷனுக்கே உள்ள வரப்போறோம். கரெக்டா? எனக்கு 100 ரெக்கார்டு இருந்தாலும் எனக்கு ஒரு ரெக்கார்டு மட்டும் தான் டெர்ன் பண்ணும். அப்போ அந்த இடத்துல 90 மட்டும் நான் ஃபில்டர் பண்ணணும்னா எனக்கு அவசியமே இல்லை. கரெக்டா? அப்போ இந்த டேட்டா செட்ஸை நான் இப்படிதான் எழுதுவேன். அப்போ மோஸ்ட்லி நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன் எழுதும் போது வேற கிளாஸை அவாய்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஓகே. இப்போ நான் வேற கிளாஸ்ல அவாய்ட் பண்றேன். எனக்கு இப்போ மினிமம் சேலரிலாம் இருக்கா? எனக்கு என்ன தேவை அப்படின்னா 2500க்கு மேல இல்ல 6500 கீழே யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்க டேட்டா மட்டும் வேணும்னு சொல்ல போறேன். அப்ப அதை நான் எப்படி ஃபில்டர் பண்ணுவேன்? வேற எங்க யூஸ் பண்ணும்? குரூப் பைக்கு மேல வேற யூஸ் பண்றேன். ஓகே. அப்புறம் இப்போ salary less than கொடுக்கணுமா? இப்போ இல்ல salary less than 6000 கொடுக்குறேன். இது கரெக்டான வேல்யூவா தப்பான வேல்யூவா? ஏன்னா நம்ம என்ன பண்ணிக்கோம்? மினிமம் எடுத்துருக்கோம். கரெக்டா? மினிமம் ஆஃப் சேலரி தான் எடுக்க போறேன். சேலரில இருந்து எனக்கு எடுக்க போறது கிடையாது. கரெக்டா? இது பண்ணா தப்பான ரிசல்ட் தான் வரும் ஆப்வியஸ்லி. ஓகேவா? எனக்கு என்ன தேவை? யாரெல்லாம் மினிமம் சேலரி 6000 கீழே வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் வேணும். அப்போ நீங்க வேற கண்டிஷன்ல இப்படி எழுதுனா அது ஒர்க் ஆகுமா? சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன் தான் செலக்ட்ல எழுத முடியும், வேர்ல எழுத முடியும் சொல்லியிருந்தோம். கரெக்டா? இது சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன் கிடையாது. இது அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன். கரெக்டா? அப்ப அக்ரிகேட் ஃபங்க்ஷனை நம்மளால என்ன பண்ண முடியாது? வேர்ல யூஸ் பண்ண முடியாது. வேர்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் இதை என்ன பண்ணணும்?
என்ன பண்ணணும் அது வராது. ஏன்னா ஒரு ஃபங்ஷனை ஒரு காலம் இது காலமா இருந்தா மட்டும் தான் வேற கிளாஸ்ல கொடுக்க முடியும். ஒரு ஃபங்ஷன்ல எழுதிக்க காலமே நம்மளால கொடுக்க முடியாது. ஓகேவா? அதனால வேற இங்க ஒர்க் ஆகாது. இப்போ எனக்கு என்ன வேணும்னா இந்த டேட்டா தப்புன்னு நான் சொல்லிட்டேன். இது வரக்கூடாது. அப்போ ஃபில்டர் பண்றதுக்கு நான் என்ன எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்றதா ஹேவிங் கிளாஸ். ஓகேவா? டு ஃபில்டர் தி aggregate values. எனக்கு மினிமம் சேலரி இது தாண்டி இருக்கணும், மேக்ஸிமம் சேலரி இதை தாண்டி இருக்கணும், எனக்கு இவ்வளவு கவுண்ட் தாண்டி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றது தான் என்னது ஹேவிங் கிளாஸ். இது கிளியரா? ஓகே, இப்போ பாருங்க. இந்த மினிமம் சேலரிலாம் எனக்கு எடுத்துட்டு வந்துடும். கரெக்டா? இதுல எனக்கு என்ன வேணும்? 6000 கீழே இருக்கிற டேட்டா தான் வேணும். ஓகேவா? அப்போ குரூப் ஐக்கு அப்புறம் தான் ஹேவிங் வரணும். இதுதான் ரூல். குரூப் ஐல மினிமம் ஆஃப் சேலரி அப்படிங்கிறத கொடுக்க போறேன். லெஸ் தென் ஈக்குவல் டு 6000. இப்போ என் டேட்டா கரெக்டா வருதா? சேலரிக்கும் மினிமம் சேலரிக்கும் வித்தியாசம் இருக்கு. கரெக்டா? அப்போ இருக்கிற எல்லா டேட்டா ஃபங்க்ஷனையும் நான் யூஸ் பண்ண போறேன்னா மினிமம் சேலரி என்ன வேணும், மேக்ஸிமம் சேலரி என்ன வேணும் அப்படிங்கிறத இங்கே சேஞ்ச் பண்ணலாம். மேக்ஸிமம் சேலரி எனக்கு 6000 மேலே இருக்க டேட்டா வேணும்னா ஃபில்டர் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ ஒரே ஒரு ரெக்கார்ட் மட்டும் தான் வருதா? கரெக்டா? இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும் எழுதணும். இப்போ சம் ஆஃப் சேலரி எனக்கு 6000 மேலே எழுதணும் அப்படிங்கிறது எழுதலாம். ஆவரேஜ் ஆஃப் சேலரி போட்டோம்னா ஆவரேஜ் ஆஃப் சேலரி எதுக்கு மேலே வேணும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகேவா? இது உங்களுக்கு புரியுதா? ஓகே. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எனக்கு கவுண்ட் எவ்வளோங்கிறது தெரியணும். அந்த கவுண்ட் மோர் தென் 1 ரெக்கார்டாக இருந்தால் அது எப்படி இருக்கணுங்கிறத நான் பார்க்கணும். எப்படி பார்க்கறது? எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியும். அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் இருந்தா எனக்கு தேவையில்ல. மோர் தென் ஒரு டிபார்ட்மெண்ட்ல சரி ஒரு டிபார்ட்மெண்ட்ல மோர் தென் ஒரு எம்ப்ளாயி இருந்தா அது எனக்கு வரணும். டிபார்ட்மெண்ட் ஐடி எனக்கு கவுண்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஏன் கொடுக்க போறேன்? ஒரு டிபார்ட்மெண்ட் எனக்கு டிபார்ட்மெண்ட் நான் ஏன் கொடுக்கணும்? டிபார்ட்மெண்ட் நேம் வேணும். எனக்கு டிபார்ட்மெண்ட் நேம் வேணும். எனக்கு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எம்ப்ளாய்ஸ் வேணும். எம்ப்ளாயோட கவுண்ட் வேணும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு பேர் இருக்காங்கிறது கவுண்ட் வேணும். எம்ப்ளாய் ஐடி எதுல எம்ப்ளாய் நேம் கொடுக்கக்கூடாது? ஏன்னா டேவிட் இருக்காங்களா? டூப்ளிகேட் ஆகும். அப்படி வரக்கூடாது. ஓகேவா? அப்போ ஃப்ரம் எம்ப்ளாய்ஸ் அப்புறம் குரூப் பை டிபார்ட்மெண்ட் ஐடி having greater than இப்போ மோர் தென் ஒரு டிபார்ட்மெண்ட்ல எத்தனை பேர் இருக்காங்கிறது தெரியுதா? இது நம்ம டூப்ளிகேட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு இதுதான் இருக்கும். நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருந்தோமா? என்ன டேபிள் கிரியேட் பண்ணியிருந்தோம்? கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் முன்னாடி ரீநேம் பண்ணலையா? நம்ம ரீநேம் பண்ணோம் தானே. ஸ்டூடெண்ட்ஸ் நியூ அப்படிங்கிற டேபிள் வச்சிருந்தோமா? டேட்டாவை டெலிட் பண்ணுற டேபிள்
சரி, ஓகே. பிரச்சனை இல்லை, சேவ் பண்ணிக்கலாம். கிரியேட் டேபிள். நான் சும்மா இப்போதைக்கு எழுதிக்கிறேன். ஓகே, நான் இப்போதைக்கு 2 காலம் மட்டும் வச்சுக்கிறேன். டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். டேட்டா இன்சர்ட் பண்ணலாமா? ஒன் ஏஏ, 2 ஏபி, 2 இன்சர்ட் பண்ணலாமா? ஓகே, கமிட் சும்மா கொடுக்குறேன். இப்போ இது எல்லாத்துக்குமே ரோல் ஜென்ரேட் பண்ணிருக்கோம் கரெக்டா? ரோல் பார்த்தோமா இல்லையா? ரோ நம்பர், ரோ ஐடி பார்த்தோமா? ரோ ஐடி, ரோ நம்ங்கிறது என்ன பண்ணும், ரோ ஐடிங்கிறது என்ன பண்ணும்? ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் ஒரு ரோ நம்பர் எடுத்துட்டு வரணும்னு சொன்னோமா? ரோ நம்பர் போட்டா 1 2 3 எடுத்துட்டு வருமா? எடுத்துருக்கா? ஓகே, இப்போ நான் தெரியாம இன்சர்ட் பண்ணிட்டேன். தெரியாம என்ன பண்ணிட்டேன், இன்சர்ட் பண்ணிட்டேன். ரோ ஐடி இப்போ பாருங்க, ஜெனரேட் பண்ணிக்கும்போது தெரியுதா? ரோ ஐடியில் எனக்கு சேஞ்சஸ் நடக்கும் கரெக்டா? ஆனால் இந்த டேட்டா பொறுத்த வரைக்கும் என்னதான் டூப்ளிகேட் தான் கரெக்டா? இப்போ இந்த ரெக்கார்டை நான் எடுக்கிறேன் அப்படின்னால் இப்போதான் அந்த மினிமம் ஃபங்க்ஷன் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். மினிமம் ரோ ஐடி போட்டு இருக்கலாமா? ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லுவோமா? சரி, ஸ்டூடெண்ட்ஸ் நியூ. மினிமம் மட்டும் வருதா? ஓகே, இப்போ இதுல குரூப் ஃபங்க்ஷன் போட்டா என்ன நடக்கும்? குரூப் ஐல ஸ்டூடெண்ட் ஐடி இருக்குமா? ஸ்டூடெண்ட் ஐடியை பேஸ் பண்ணி எடுத்துடலாமா? அப்போ 3 எத்தனை ரெக்கார்ட் இருக்கு? அதுல மினிமம் எது வேணும் அப்படிங்கிறது இருக்குமா? அப்போ ஒரு டேட்டா மட்டும் எனக்கு யூனிக்கா வருமா? அப்ப நான் இங்கேயே என்ன பண்ணலாம், ஸ்டூடெண்ட் ஐடியை கொடுக்கலாம் கரெக்டா? இப்போ எனக்கு கரெக்டா எக்ஸாக்டா யூனிக் ரெக்கார்டு மட்டும் வருதா? இந்த மினிமம் அதுல உள்ள ரோ ஐடியா வச்சு பேஸ் பண்ணி எனக்கு எடுத்துட்டு வருதா? ரோ நம்ம வச்சு போட்டு எடுக்கலாமா? ரோ நம்ம போட்டு எப்படி எடுக்கலாம்னா, இப்போ இது யூனிக் ரெக்கார்டு கண்டுபிடிச்சோமா கரெக்டா? இப்போ இதுவே நான் டூப்ளிகேட் ரெக்கார்டை கண்டுபிடிக்கிறேன், ரோ நம்ம வச்சு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். எப்படிங்கிறத பார்க்கலாம். when we dot start row num from in the table students new அப்படிங்கிற டேபிள். ஓகேவா? இப்போ நான் வேற கிளாஸ்ல எடுக்கலாமா? ரோ நம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்தா 1 வந்துருமா ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு? ஆனா எனக்கு என்ன தேவை? தேர்ட் கலர் ரெக்கார்டு. அப்போ ஒரு தேர்ட் கலர் ஸ்டூடெண்ட் ஐடி என்ன அப்படிங்கிறத சொல்லணும். ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு 3 அண்ட் ரோ நம் ஈக்குவல் டு 1. இப்போ ஒரு ரெக்கார்டு மட்டும் செலக்ட் பண்ணுதா? புரியுதா? ரோல் நம்பர் பேஸ் பண்ணா அது 1 2 தானே வரும். இப்போ நான் இதில் வந்து ஒன்றும் பண்ணல. இப்போ இந்த இது வரைக்கும் ரன் பண்ணுறேன். 1 2 மட்டும் தானே ரோல் நம்பர் வரும் கரெக்டா? நம்ம எதை பேஸ் பண்ணி ஆர்டர் மாத்திரமோ அதுக்கு ஏற்றப்பல ஆர்டர் மாறிடும் கரெக்டா? அதான் ரோல் நம்பர். ஆமாவா? இது கிளியரா புரிஞ்சுதா? ஓகே, இப்போ
இப்போ 1 கொடுத்தா 1க்கான டேட்டா மட்டும் வரும். இப்போ இதை டெலீட் பண்ணணும்னா டெலீட் ஃப்ரம் டேபிள் நேம். கரெக்டா? வேர்ல எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கொடுத்தா போதுமா? இப்போ கொடுத்தா எனக்கு ஒரு ரெக்கார்டு மட்டும் வச்சுக்குமா? மீதி ரெக்கார்டா ஒரு ரெக்கார்டு டெலிட் பண்ணிடுமா? டெலிட் பண்ணிச்சா? இப்போ நான் ரோல் பேக் பண்ணிடலாம். ரோல் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செலக்ட் கிளாஸ் நான் ஓட்டுறேன். ஒரு ரெக்கார்டு தான் வரும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி 2 ரெக்கார்டு வச்சு இப்போ ஒரு ரெக்கார்டு வருதா? ஓகே, நான் ரோல் பேக் பண்ணுறேன். இப்போ எனக்கு 2 ரெக்கார்டும் இது எனக்கு வந்துடணும். ரோல் பேக் கொடுத்தேன் தானே? கம்மிட் அடிக்கவே இல்லையே. சம்டைம்ஸ் இது ஒரு பிரச்சனை வரும். ஒரு ரெக்கார்டு தான் இருக்கு. ஏன்? கம்மிட் ஆகலையா? ஆயிடுச்சா தெரியல. கம்மிட் பண்ணவே இல்லையா? கம்மிட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இன்செர்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? இன்செர்ட் பண்ணுறேன். சரியா இருக்கா? ஓகே, இப்போ இந்த நம்பர் டெலிட் பண்ணுறேன். எனக்கு கண்டுபிடிச்சி டெலிட் பண்ணுறதுக்கு ரோ நம்பர் யூஸ் பண்ணுச்சு. கரெக்டா? ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நான் ரோ ஐடி வச்சு எடுக்க போகிறேன். கரெக்டா? இப்போ பாருங்க, இ டாட் ஸ்டார் அப்படி வச்சுப்போம். ரோ ஐடி பேஸ் பண்ணி எடுத்துருமா? இப்போ நல்லா பாருங்க, சப்கொரியும் இதெல்லாம் எழுத போகிறோம், இதுவும் இதெல்லாம் எழுத போகிறோம். செலக்ட் எனக்கு மினிமம் ஆஃப் ரோ ஐடின்னு எடுக்க போகிறேன். ஐயோ, ஒவ்வொரு ரோக்கும் மினிமம் எடுக்க போகிறேன். ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் நியூ மினிமம் எடுத்தா இது எனக்கு ரெக்கார்டு ஒரு ரெக்கார்டு. கரெக்டா? மொத்தமா எடுத்தா எனக்கு ஒரே ஒரு ரெக்கார்டு மட்டும் தான் வரும். கரெக்டா? ஒவ்வொன்றையும் என்ன ஆல்பபெட்ஸ் தான் இருக்கும். வரிசையா இருக்கா? ஏஏபி. கரெக்டா? இது இசட் வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் தான் இசட்ல இருந்து ஸ்மால் கேஸ் வரும். ரோ ஐடி அதை யூனிக் ஐடென்டிஃபை பண்றதுக்காக தானே. இப்போ எனக்கு என்ன பேஸ் பண்ணி வரப்போகுது? குரூப் பைல பேஸ் பண்ணி வரப்போகுது. கரெக்டா? எதை பேஸ் பண்ணி வரப்போகுது? ஸ்டூடெண்ட் ஐடியை பேஸ் பண்ணி வரப்போகுது. அப்போ ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் எனக்கு யூனிக் ரெக்கார்டு மட்டும் வருமா? அப்போ 1 to 3 மட்டும் வரும். 3ல இன்னொரு ரெக்கார்டு தான் அது வராது. அப்போ இந்த ரெக்கார்டை நான் டெலிட் பண்ணணும்னா டெலிட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் நியூ வேர் நீங்க என்ன செலக்ட் கிளாஸ்ல எழுதிருக்கீங்க? எதை பேஸ் பண்ணி எடுத்துருக்கணும்? ரோ ஐடியை பேஸ் பண்ணி எடுத்துருக்கணும். கரெக்டா? ஸ்டூடெண்ட் ஐடியை பேஸ் பண்ணி எடுக்கல, ரோ ஐடி தான். இந்த இடத்துல நான் என்ன வேர் கண்டிஷன் நெஸ்டட் கண்டிஷனா நெஸ்டட் சப் கிளாஸா சாரி சப் கொரியா? அப்போ ரோ ஐடிங்க என்ன எழுதிருக்கணும்? அந்த ரோ ஐடி தானே இங்க வேர் செலக்ட் கிளாஸ்ல வரணும். கரெக்டா? அப்போ இதுல என்ன டேட்டா இருக்கோ அதை விட்டுட்டு மீதி இருக்க டேட்டாவெல்லாம் எடுத்துட்டு வான்னு சொல்ல போறேன். அப்போ இது இருக்கிற டேட்டா மட்டும் சொன்னா ஒரே ஒரு டேட்டா மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். சாரி, 3 ரெக்கார்ட் டெலிட் ஆகும். தப்பு பண்ணிட்டேன். 4 டேட்டா ஆகும். நான் செலக்ட் பண்றதுக்கு டெலிட் பண்ணிட்டேன். டெலிட்டை மாத்திட்டேன். நீங்க செலக்ட் தான் எழுத போனேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வருதா? யூனிக் டேட்டா மட்டும் வந்துடும். நாட்டின் கொடுத்தா
ஒரே ஒரு ரெக்கார்டு மட்டும் வரும். அப்போ அந்த ரெக்கார்டை மட்டும் என்ன பண்ண முடியும், டெலிட் பண்ண முடியும். ஸோ இதுதான் டூப்ளிகேட் டெலிஷன். நான் ஹார்ட் கோட் பண்ணாமல் என்ன பண்ண போகிறேன், டெலிட் பண்ணுறேன். எந்த ரெக்கார்டும் கண்டுபிடிச்சு நான் டெலிட் பண்ணல, ரேண்டமாக நான் என்ன பண்ணணும், டெலிட் பண்ணணும். அப்போ டூப்ளிகேட்டை மட்டும் நான் டெலிட் பண்ணிட்டு மீதிக்கு யூனிக் ரெக்கார்டு மட்டும் எனக்கு இதில் வச்சுக்குமா. இப்போ பாருங்க, யூனிக் ரெக்கார்டு மட்டும் வச்சிருக்கா. இதுக்கு தான் இது எல்லாமே ஒர்க் பண்ணுறோம். இது கிளியரா? அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல படிச்சது சரி, இப்போ வரைக்கும் எனக்கு எப்படி இருக்கும், ஒன்னோட ஒண்ணு இன்டிகிரேட் ஆகிட்டு தான் இருக்கு. கிளியரா? இது புரிஞ்சுதா? இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன், குரூப் ஃபங்க்ஷன் புரிஞ்சுதா? சார் நேத்தி நோட்ஸ் இன்னைக்கு நோட்ஸ் ஷேர் பண்ணுங்க. நான் அனுப்பிச்சுடுறேன். ஓகே, ஸோ ரிமைனிங் கிளாஸ் நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்யூ.